வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 99வது பகுதியாக ஆசை வர வர என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர் பெருமான். ஈஸ்வரோடாயினும் ஆசை அருமீன் என்றார் திருமூலர். இதையே காஞ்சிமா முனிவர் நல்ல ஆசையாக இருந்தாலும் சரி, அது மோசமான ஆசையாக இருந்தாலும் சரி, ஆசையால் தான் துன்பம் வருகிறது என்பதை ஆசை வர வர ஆய்வரும் துன்பம் என்ற தலைப்பிலே விளக்குகிறார். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். சந்தோஷம் தருவது என்று நினைத்து ஆசையை வளர்த்து கொண்டு அதனாலேயே துக்கத்தை அடைகிறோம். இங்கேயும் ஆசை நிறைவேறாவிட்டால் தான் துக்கம் என்றில்லை, ஆசையின் நிறைவேற்றத்தாலேயும் துக்கம்தான். எப்படி என்றால், ஆசை நிறைவேறிவிட்டால் எதை பெற்றோமோ அது கையை விட்டு போய்விடப் போகிறதே என்று துக்கம், அதோடு பயம். இது சில சமயம் நிஜமாயும் ஆகிவிடுகிறது. நமக்கு கிட்டிய ஆசை வஸ்து நம்மை விட்டு போய்விடுகிறது. பிரியமானவர் செத்து போகிறார், பணத்தை திருடன் கொண்டு போகிறான், அல்லது நமக்கு திருட்டு போனதாக நேரே தெரியாவிட்டாலும் பணவீக்கத்தில் அதன் மதிப்பு குறைந்து, ஐயோ வீடு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம் என்று வயிற்றை கட்டி வாயை கட்டி மீத்தினோம், இப்போது பார்த்தால் இந்த சேவிங்ஸ் ஒரு கிரவுண்ட் வாங்கக்கூட போதவில்லையே என்று துக்கிக்கும்படி ஏற்படுகிறது. சந்தோஷம் தரும் என்றுதான் ஒன்றுக்கு ஆசைப்படுகிறோம் என்றாலும் அதை அடைவதற்கே வேறு எத்தனையோ கஷ்டப்பட வேண்டியதாகிறது. சினிமா பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் எத்தனையோ நாளி கியூவில் கால் வலிக்க நிற்க வேண்டியது இருக்கிறது. அப்புறம் ஒரே புழுக்கத்தில் கண்ணை எரிய வைக்கிற வெளிச்சத்தோடு காதை தொலைக்கிற சப்தத்தோடு ஓடுகிற சினிமாவை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தலைவலியும் கண்ணெரிச்சலும் உண்டாகின்றன. கிரிக்கெட் பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் முதல் நாள் ராத்திரியே அங்கே போய் பணியில் படுத்துக்கொண்டு இடம் பிடிக்க வேண்டியிருக்கிறது. இப்படித்தான் எதற்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைப்பதற்கு கூலியாக கஷ்டம் இருக்கிறது. நல்லதற்கு ஆசைப்பட்டாலும் கூடத்தான். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி, சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் என்று நல்லதாக ஆசைப்பட்டாலும் எத்தனையோ இடி மொத்துப்பட்டு கொண்டு பனியிலே குளிரிலே ராவெல்லாம் விரைத்து கியூவில் கால் கடுத்து கஷ்டப்படத்தான் வேண்டியது இருக்கிறது. அப்படியானால் உற்சவங்கள் பார்ப்பதும் க்ஷேத்ராடனம் பண்ணுவதும் கூடாதா? பூஜை பண்ண வேண்டியதில்லையா என்றால் அதற்காக கஷ்டப்படுவது வேறு சமாச்சாரம். இங்கே சொல்ல வந்தது, எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் ஆசை வர வர ஆய்வரும் துன்பம் என்பதுதான். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.